ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு தக்காளி புளியை வச்சு ஒரு சூப்பரான ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் நல்லா நான்வெஜ்ஜு அந்த மாதிரிலாம் நிறையா ஹெவியாக சமைச்சிருக்கோன்னா அந்த டைமில் இந்த ரசத்தை வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஜீரணத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை வீட்டில் பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை நமக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னா அப்போயும் இந்த ரசத்தை வச்சு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6 பல் பூண்டை சேர்த்து லைட்டாக பல்ஸில் போட்டு திரித்து எடுத்துக்கோங்க. நல்லா திரிஞ்சு வந்தால் தான் நமக்கு வந்துட்டு அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கிடைக்கும். இப்போ வந்துட்டு எந்த பாத்திரத்தில் கூட்ட போகிறீங்களோ அதில் வந்து இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதே ஜார்லேயே ஒரு பெரிய சைஸு மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு நல்ல தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம பல்ஸில் போட்டு எடுக்கணும். நார்மலில் போட்டு எடுத்துடாதீங்க, ரொம்ப மஞ்சு வந்துடும். அதனால் பல்ஸில் போட்டிங்கன்னா கொரப்பாக இருக்கும், நமக்கு கையில் பிசைஞ்சு விட்ட மாதிரியே இருக்கும். நல்லா இப்போது மிக்ஸி ஜாரையும் கழுவி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து எனக்கு வந்துட்டு வீடியோவில் மிஸ் ஆகிட்டுருக்குது. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம புளிக்கரைசல் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை வந்துட்டு உப்பு சேர்த்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி இது போல் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கூட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா ஒரு 5-6 கொத்து வந்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு அப்போ தான் வந்துட்டு கொஞ்சமாக இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையோட வாசனை வந்து அப்படியே நமக்கு ரசத்தில் இறங்கி ஃப்ளேவராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து, அதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு ஒரு 2 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 கரண்டி மட்டும் ரசத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 மீதி இருக்கிற ரசத்தையை நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா மொத்தமாக நம்ம ரசத்தை ஊற்றும் போது நல்லா தெறிக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விடுங்க. ஃபஸ்ட்டு விட்டிங்கன்னா நமக்கு நுர மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி நுர மாதிரி ஃபார்ம் ஆகும்போது திருப்பி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ரசம் வந்து சூடு ஏறி நல்லா கொதிக்காமல் அந்த முன்னாடி ஸ்டேஜ் ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. அப்போ நல்லா ரசம் சூடாகணுன்னா நம்ம அப்பப்போ வந்து கலந்து விட்டு இது போல் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ரசம் வந்துட்டு நமக்கு அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு அதோட ஃப்ளேவர் எல்லாமே ரசத்தில் இறங்கி நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இந்த ரசத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக. இப்போது எல்லாம் கலந்து விட்டு இறக்கிட்டிங்கன்னா ரசம் அருமையாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.